ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய சேனல் மானிட்டேஷனுக்கு என்ன தேவை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, சேனலை ஓபன் பண்றீங்க, நிறைய வீடியோஸ் போடுறீங்க, கடைசியில மானிட்டேஷன் ஆக மாட்டிருக்கு. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட், காப்பிரைட் பிரச்சனை நிறைய வரும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓன் கண்டென்ட் போடணும். ஸோ நிறைய பேருக்கு ஓன் கண்டென்ட்னா என்னன்னே தெரியல. ஸோ ஓன் கண்டென்ட்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஃபேஸ் இல்லைன்னா உங்களுடைய வாய்ஸ், இதை பத்தி நீங்க கண்டிப்பா உங்க வீடியோல போட்டிருக்கணும். ஸோ இதை பத்தி நான் ஒரு பெரிய இந்த வீடியோல போட்டிருக்கேன். கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட்ல நீங்க பாருங்க. இது மட்டும் இல்ல, உங்களுடைய வியூஸ் போகாததுக்கு என்னென்ன காரணம், வாட்ச் ஹவுஸ் வராதுக்கு என்னென்ன காரணம், ஸோ A to Z நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. ஸோ மெசேஜ்ல என்னால டீப்பா மெசேஜ் பண்ண முடியல. அதுக்காக தான் சொல்றேன், என்னுடைய பிளேலிஸ்ட்டை ஒன்ஸ் நீங்க வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான விஷயம் அனைத்தும் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இப்போ இந்த வீடியோலன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓன் கண்டென்ட்டே போட்டாலும் சினிமா சாங் வைக்கணும், சினிமா மியூசிக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஒன்ஸ் ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணவே அது யூடியூப் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிடும். அது நீங்க அப்லோட் பண்ணாலும் சரி, மற்றவங்க அப்லோட் பண்ணாலும் சரி, அது ஸ்கேன் ஆயிடும். ஸோ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படம் அவங்களுக்கு உண்டானது மட்டும்தான். அதே படத்தை நீ எடுத்து ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் சம் இஷ்யூஸ் வரும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஓனர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரிலாம் நீங்க மற்றவங்களுடைய பாடல் இல்லைன்னா சினிமா கிளிப் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்ப நான் அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆனா பிரச்சனை வரும்னு சொன்னேன், அதே மாதிரி நீங்க யாரு எடுத்து யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பா பிரச்சனை வரும். எந்த விதத்துல பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, காப்பிரைட் பிரச்சனை வரும், இல்லைன்னா உங்களுக்கு வர அமௌண்ட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி வரும். ஸோ இதை பத்தியெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஒருவேளை காப்பிரைட் பிரச்சனை வந்தா இந்த வீடியோவை பாருங்க, இல்லைனாலும் நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன் உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சா அதை நீங்க பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்க காப்பிரைட் ஏன் உங்களுக்கு வருதுன்னு நீங்க கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பழைய ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, புதிய ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, காப்பிரைட் ஏன் உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஸோ ஒரு பிரச்சனை ஏன் நமக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை தள்ளி இருப்போம். அதே போல யூடியூப்ல என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கரெக்டா வீடியோஸ் போடுவீங்க. ஸோ காப்பிரைட் பிரச்சனை ஏன் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாருங்க. இருந்தாலுமே உங்களுக்கு சில சினிமா சாங் வைக்கணும்னு ஆசையா இருக்கும். சரி, ஓகேங்க, நீங்க அப்படியே சினிமா சாங் வச்சாலும் 90% உங்களுடைய வீடியோ இருக்கணும், 4% அதாவது கொஞ்சம் பர்சன்டேஜ் தான், ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் சினிமா சாங் இருக்கணும். இது எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஷார்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஷார்ட்ஸ்க்கு சினிமா சாங் வைங்க, ஆனா யூஸ் திஸ் சாங், அதை நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஸோ அதை பத்தி நான் எப்படியெல்லாம் ஷார்ட்ஸ்க்கு நம்ம சினிமா சாங் யூஸ் பண்றது, ஷார்ட்ஸ் எப்படியெல்லாம் அப்லோட் பண்றது, ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடலாம், டைமிங்ல போடலாம், ஸோ இதை பத்தி எல்லாம் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய பிளேலிஸ்ட ஓபன் பண்ணவே A to Z உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட கண்டிப்பா பாருங்க. இன்னும் ஒரு சிலருக்கு லாங் வீடியோவில் எப்படி நம்ம சினிமா சாங் யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பா சொல்றேங்க, எல்லா சேனல்லுமே இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எப்படி யூஸ் பண்ணாலுமே ரீயூஸ்டு, ரிப்பீட்டட், காப்பிரைட் இஷ்யூஸ், காப்பிரைட் கிளைம், இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். இருந்தாலுமே ஜஸ்ட் 4 செகண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த 4 செகண்ட்ஸ்க்கு மேல போனா கண்டிப்பா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ இது நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு உண்டான ஃபுல் விளக்கத்தையும் நான் இந்த ஷார்ட்ஸ் பற்றிய இந்த முழு விளக்கத்துல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க பாருங்க. என்னுடைய பிளேலிஸ்ட்டை நான் ஆர்டரா தான் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 3 பிளேலிஸ்ட்டும் ரொம்ப முக்கியமானவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் டிப்ஸ், யூடியூப் வியூஸ் வேணுமா, யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்க இந்த 5 பண்ணா போதும். ஸோ எல்லாருமே இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாட்சர்ஸ் ஏன் உங்களுக்கு சுத்தமா வரமாட்டிருக்குன்னு பார்த்தா நீங்க சரியான கண்டென்ட்டை போடுறது இல்லை. ஸோ நீங்க எப்படி உங்களுடைய வாட்சர்ஸ் குறையுது, எப்படி உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வீடியோஸும் நம்மளுடைய சேனல்ல நிறையவே இருக்கு. ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு சிலர்னா என்ன பண்றீங்கன்னா, சினிமா சாங்க நான் ஓனா பாடனா காப்பிரைட் பிரச்சனை வருமான்னு சில பேர் கேட்கலாம். கண்டிப்பா காப்பிரைட் பிரச்சனை வராது. ஏன்னா அவங்களுடைய வாய்ஸ், லிரிக்ஸ், அவங்களுடைய மியூசிக் எல்லாம் வேற. ஸோ அவங்களுடைய எத்திக்ஸே வேற. ஸோ நீங்க அதை பாடனா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க அதே அச்சில பாட போறது இல்ல,
உங்களுடைய ஓன்ல தான் நீங்க பாட போறீங்க. ஸோ வந்து நீங்க ஓனா உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், உங்களுடைய வாய்ஸ் ரியாக்ஷன் மற்றவங்களுடைய வீடியோவை பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சினிமா சாங்ல A to Z அப்படியே அந்த லைனே பாடாம ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி நீங்க பாடுங்க. ப்ராப்ளம் வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்போ சடனா உங்களுடைய சேனல்ல ஓன் கண்டென்ட் போட ஆரம்பிச்சீங்கன்னா வியூஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் சேஞ்ச் ஆகும். என்னடா இவங்க இவ்வளவு நாள் வந்து வெவ்வேறு கண்டென்ட்டை போட்டு இப்ப டிஃப்ரெண்டா ஒரு கண்டென்ட் உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து அது நாளடைவில் சரியாயிடும். ஸோ நீங்க மற்றவங்க வீடியோவை போட்டு நீங்க ஃபேமஸ் ஆகாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபேமஸ் ஆகவே ஆகாது. நீங்க ஃபேமஸ் ஆக மாட்டீங்க, மற்றவங்களை ஏதோ ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த பாடல் ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓன் கண்டென்ட் நீங்க குக்கிங் எடுத்து போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பியூட்டி பார்லர் வச்சிருந்தீங்கன்னா அதுல எப்படி பியூட்டி பார்லர் நீங்க பண்றீங்கன்னு எடுத்து போடுங்க. ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரிக்கான இது வீடியோஸ் நீங்க நிறைய எடுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, டக்குன்னு முன்னேற முடியாது. ஏன்னா இதுல நிறைய போட்டியான உலகம். ஸோ வந்து நம்மளை விட நிறைய பேர் டேலண்டா இருக்கலாம், நிறைய பேர் நல்ல விஷயத்த நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் தான் மக்கள் நிறைய பார்ப்பாங்க. ஸோ நீங்க நல்ல வீடியோஸே சொன்னாலும் உங்களை பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எல்லா வீடியோலுமே இதை சொல்றேன். ஏன்னா புதிய புதிய ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ வந்து பழைய விஷயத்தெல்லாம் நீங்க போயிட்டு பார்க்க மாட்டிருக்கீங்க. அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு இன்ட்டு நான் கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மக்களுக்கு யார் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஓன் கண்டென்ட்டை மட்டும் போடுங்க. ஓன் கண்டென்ட்டை போட்டு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து அது நல்லா ஓடுனாதான் ஆச்சு, இல்லைன்னா ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஓடலைன்னா அந்த டைரக்டர் வந்து திருப்பி படம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுக்கணும். உங்களுடைய சேனல்ல வந்து நீங்க வீடியோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா ஒரு மூவி போலதான். ஏன்னா பெரிய பெரிய மூவிஸ் எல்லாம் வந்து தியேட்டர்ல லான்ச் ஆகுது. இப்போ நம்மள போல சின்ன சின்ன வீடியோ லான்ச் எல்லாம் யூடியூப்ல லான்ச் ஆகுது. ஸோ வந்து சினி ஃபீல்டுக்கும் யூடியூப்க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. பெரிய பெரிய கேமரா, பெரிய பெரிய சிஸ்டம் எல்லாம் இருக்கு. இங்க வந்து நீங்களே டைரக்டர், நீங்களே ப்ரொடியூசர், நீங்களே வந்து எழுத்தாளர், தயாரிப்பாளர், டைரக்டர், ப்ரொடியூசர், நீங்களே சிங்கர், நீங்களே எல்லாமே. ஸோ வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து கொஞ்ச நாள் ஆகும். நீங்களும் ஒரு ஹீரோனி மாதிரி தான். உங்களுடைய டேலண்ட்டை நீங்க காமிக்கணும். உங்களுடைய ஃபேஸ் வந்து மக்களுடைய மனசுல பதிய கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் நீங்க டைம் கொடுத்தா கண்டிப்பா சக்சஸ் ஆகுவீங்க. சோ வந்து இது போன்ற நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை மீண்டும் ஒரு முறை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், எல்லா டவுட்ஸுமே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பர் டேக்கு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.